ஹாய், என் பேர் பேச்சியம்மா. எனக்கு வெள்ளாளங்குளம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். என் பேர் திவ்யா, நான் திருநெல்வேலி டவுன். நாங்கள் 2 பேரும் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் தான் படித்தோம். ஒரே யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, ஒரே டிபார்ட்மெண்ட். MBA 2023 பாஸ்ட் அவுட் நாங்கள். ஆனால் காலேஜ் முடித்த உடனே எங்களோட பேங்கிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு திருநெல்வேலி சுரேஷ் IAS அகாடமியில் ஒன்றா தான் வந்து ஜாயின் பண்ணோம். நாங்கள் ஜாயின் பண்ணி கிளாஸ் பேட்சஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஜூலை மாதத்தில் வந்து MBA படித்தவங்களுக்கான IBPS SO மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. ஸோ இதை இன்ஸ்டியூட் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய ஒரே கோலாக இந்த வேலையை தான் வச்சு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் இன்ஸ்டியூட்லேருந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு வந்து மற்ற பேங்க்கை விட கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேட்டர்ன்லாம். அதனால எங்களுக்கு மட்டும் தனியாக கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. அதனால ப்ரிலிம்ஸ்லேயும் நாங்கள் 2 பேருமே கிளியர் பண்ணோம் சேர்ந்து. ஸோ மெயின்ஸ் அப்படின்னு பேசும்போது மற்ற பேங்கிங் மாதிரி இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு மார்க்கெட்டிங் மட்டும்தான் கோர் சப்ஜெக்டாக வச்சு ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சுரேஷ் IAS அகாடமியிலேருந்து அவங்களோட ஆப்பில் டெய்லி கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணாங்க. அதை வந்து எங்களோட பேஸாக வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி மெயின்ஸை வந்து ஒன்றாவே கிளியர் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்டர்வியூவும் இதே மாதிரி தான், எல்லாமே வித்தியாசமான பேட்டர்ன்ஸ். ஸோ இவங்களுடைய ஹெல்ப்பில் 3 பேர் தான் இருந்தோம். பட் அதை கூட சீரியஸாக எடுத்துக்கிட்டு இன்டர்வியூக்கான கொஸ்டின்ஸ் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி எங்களை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இன்டர்வியூக்கு அனுப்புனாங்க. ஸோ நாங்கள் வந்து இன்டர்வியூவில் 90% சுரேஷ் IAS அகாடமி திருநெல்வேலியோட ஹெல்ப்பில் தான் அட்டைன் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் April 1 வந்து ரிசல்ட் வந்துச்சு. பை காட்ஸ் கிரேஸ் நாங்கள் 2 பேருமே கிளியர் பண்ணிட்டோம். 2 பேருமே பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்ஸாக கிளியர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ RRB நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 16 திருநெல்வேலி சுரேஷ் IAS அகாடமியில் RRB நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் தொடங்கியிருக்காங்க. என்ட்ரி ஃப்ரீ தான். ஸோ எல்லாரும் வந்து இது ஒரு கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி அவங்களோட பேங்கிங் கரியரை சூஸ் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வந்து அப்படி சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடே ஜாபுக்கு போங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். தேங்க்யூ ஸோ மச்.